அனைவருக்கும் வணக்கம். பேரரசர் ஒருவர் தனது நாட்டை மிகச் சிறப்பாக ஆண்டு கொண்டு வருகிறார். அந்த சமயத்தில் அவருக்கு இன்னும் நிம்மதிப்படலை, இன்னும் ரொம்ப நல்லா பண்ணணும், மக்கள்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு 3 கேள்விகள் அவர் மனசில் தோணுது. அந்த 3 கேள்விகளுக்கு யார் சரியான பதிலை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் தர்றேன்னு சொல்கிறாரு. உடனே மக்கள் எல்லாம் நிறைஞ்சு குவியிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு எதுவுமே ஏற்புடைய கருத்தாகவே இல்லை. அதனால் என்ன செய்கிறாரு, வேறு ஏதேனும் பண்ணணுமேங்கிறப்ப ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு துறவி இருக்கார், அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கார். அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார். அதுவும் முக்கியமாக அரசர்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டார். பாமர மக்கள்கிட்ட தான் பேசுவார். அவர்கிட்ட போய் கேட்டாக்கோ இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உடனே இவர் நேராக அங்கே போகிறார், மாற்றுடையில் போகிறாரு. அங்கே காவலாளிகளை எல்லாம் தூரத்திலே நிற்க வச்சுட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனால் அவர் அவரோட குடிசைக்கு முன்னாடி மண்வெட்டியால் கொத்திக்கிட்டு இருக்கார். அதை பார்த்து அவர்கிட்ட இந்த 3 கேள்விகளையும் கேட்குறாரு. என்னன்னா, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு தொடங்குறதுக்கு எது சரியான நேரம், யார் சொல்வதை கேட்க வேண்டும், அடுத்தது எந்த காரியத்தை முக்கியமாக செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. அவர் பதிலே சொல்லாமல் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட டைமில் அவர் ரொம்ப களைப்பாயிருமே அந்த மண்வெட்டியை வாங்கி இவர் அவருக்காக உதவி செய்கிறாரு. அடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தன் அங்கேருந்து அடிபட்டு குறவீரமாக ஓடி வர்றான். அவனை பார்த்த உடனே இவர் உடனே தூக்கி அவரோட காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு இரவு முழுவதும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த அரசர் பக்கத்திலே இருந்து இரவு முழுவதும் அந்த குடிசையிலே தங்கி அவனை பாதுகாக்கிறாரு. காலையில் எழுந்த உடனே அந்த அடிபட்டு வந்தவன் என்ன பண்ணுறான், ஐயோ அரசே என்னை மன்னிச்சிருங்க, உங்களை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு தான், என்னுடைய அண்ணனை கொலை பண்ணிட்டீங்க, அதனால் உங்களை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து வந்தேன் நான். ஆனால் உங்களுடைய காவலாளிகள் என் மேலே இப்படி அம்பு எரிஞ்சு எனக்கு காயப்படுத்திட்டாங்க. ஆனால் என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் கவனித்து என்னை காப்பாற்றிட்டீங்க, உயிரை காப்பாற்றிட்டீங்க. இனிமேல் இந்த உயிர் உங்களுக்காகத்தான், உங்களுக்கே இந்த உயிரை அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்வேன்னு சொல்கிறான். அப்படியாக பக்கத்து நாடும் இவர் இப்போ சமாதானம் அடைந்துட்டாங்க. நான் வெறுப்பாக இருந்தவே இப்போ நன்றி உணர்வுக்கு உள்ளாயிட்டான். அதனால் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் அடுத்து விடிஞ்சிருச்சு. திரும்பவும் இவர் பொறுமை எழுந்து போய் அந்த துறவிகிட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பதில் சொல்கிறத காணோம். திரும்பவும் அப்படியே இருக்குமே. இவர் கேட்குறாரு, என்ன தான் பதில், நீ தான் அதை புரிஞ்சுருப்பே நேரம்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர் சொல்லுவார், எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு நேரம்லாம் இப்பொழுது இந்த நிமிஷமே செய்யணுங்கிறது. அடுத்து யாருன்னா, நம்ம சுற்றி உள்ளவங்க யாரோ அவங்களுக்கு நல்லது செய்யணும். இதே ஆட்களை திரும்ப சந்திக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் அன்பாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அன்பும் அக்கறையும் தான் தேவைன்னு. இது லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய 3 கொஷின்ஸ்கிற ஒரு சிறுகதை தான் இது. அதாவது ஒன்று எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. அடுத்து சுற்றி உள்ளவங்களை சந்தோஷப்படுத்தணும். அது அன்பும் இரக்கமும் உள்ள செயலாக இருக்கணும். தேங்க்யூ.